அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஆனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்யறார். செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில மேஷ ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். வரும் ஆனி 28ஆம் தேதி, ஆங்கிலத்துல ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாக இருக்கார். புதன் மிதுன ராசியில மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆனி 15ஆம் தேதி, அதாவது ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசியில பெயர்ச்சியாக இருக்கார். குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் மாத முற்பகுதியில மிதுன ராசியிலையும் ஆனி 23ஆம் தேதி, அதாவது ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார். சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆனி 16ஆம் தேதி, அதாவது ஜூன் 30ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார். ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசி அன்பர்கள் சுற்றியுள்ளவங்களால அதிகமா காயப்பட்டு ஏமாற்றப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கீங்க இல்லையா? அதிலிருந்து விடுபட இது ஒரு அருமையான காலம்னு தான் சொல்லணும். உங்க பேச்சு, செயல், சிந்தனை அனைத்தும் வெற்றியையும் தன்னம்பிக்கையும் நிச்சயமா கொடுக்கும். 100% கொடுக்கும்ங்கிறத நம்பலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல தெளிவும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். ஆனி மாதம் அதிர்ஷ்டத்துக்கான மாதமா இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், குரு, 3 கிரகங்களும் அஷ்டமத்துல இருந்தாங்க. வைகாசி மாதத்துல பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்களை கண்கூடாவே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நிகழ்காலத்துல யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நமக்கு உண்மையா அனுசரணையா இருக்காங்க, யாரை நம்பி நம்ம செயல்படலாங்கிறத தெளிவா கண்ணு முன்னாடி காட்டி இருக்கும் கடந்த மாதம். இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைய, இந்த அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை உங்க வாழ்நாள்ல நீங்க இது வரைக்கும் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க. காரணம் என்னன்னா, இந்த வைகாசி உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, துயரப்படுத்தி இருக்கும். இந்த ஆனி மாதத்துல சந்தோஷத்தை கொடுக்கும். காரணம் என்னன்னா, இந்த 2 கிரகங்களும் பெயர்ச்சியாகி உங்க பாக்கியஸ்தானம் மிதுனமனைக்கு போறாங்க. பாக்கியஸ்தானத்துல சில கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்துல பல நன்மைகள் உண்டாகும். 8ல இருந்த சூரியனால மேலதிகாரிகளோட சண்டை சச்சரவு, மன உளைச்சல், வீண் வாக்குவாதம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத பிரஷருங்கிறது அதிகமா இருந்திருக்கும். ஆனா இனிமே அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அலுவலகத்திலும் சரி, அதே மாதிரி மற்ற இடங்களிலும் சரி, நீங்க ரொம்ப சுதாரிச்சு மெல்லமா போலாம். எந்த விதமான தேவையில்லாத கஷ்டங்கள், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பா 100% இனிமே ஏற்படாது. அதே நேரத்துல உங்களுக்கு எது சரி எது தவறுங்கிறதும் கொஞ்சம் பிளான் பண்ணி உணர்ந்து செஞ்சா எதிலும் சாதகம் இருக்கும். புத்திசாலித்தனம் அதிகம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அனுபவம் உங்களுக்கு நிறைய பாடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த கால அனுபவ பாடங்களால நிறைய இடங்கள்ல நீங்க காப்பாற்றப்படுவீங்க. உங்களுக்கு நிறைய அனுபவம் கை கொடுக்கும். முக்கியமா சூரியன், புதன் 2 கிரகங்கள் சுக்கிரனோட இணைந்து மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால எடுத்த செயலை முடிச்சிடலாம். ஒரு வீடு கட்டணும்னா வீடு கட்டிடலாம். அதே மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கல்யாணம் பண்ணிடலாம். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கும் சுப காரியங்கள் செய்யறதுக்கும் இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். முக்கியமா உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு. அந்த கடனிலிருந்து எப்படி மீள்றது? கடன் நம்மளை காயப்படுத்திருமா? கடன் நம்மளை கழுத்தை நெரிச்சிருமா? கடன் நம்மளை காப்பாத்துமான்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் உங்களை இந்த மாதத்துல நல்லபடியா மாற்றும்னு சொல்லலாம். முக்கியமா கடனால உங்களுக்கு எந்த விதமான மன உளைச்சலும் ஏற்படாத மாதிரி அதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கரெக்டா தெரியும். இதை செஞ்சா கரெக்டு, இதை செஞ்சாதான் பெஸ்ட், இதை செஞ்சாதான் ரைட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். உங்களுடைய நிம்மதிங்கிறது அதிகம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பேச்சில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். எதை செஞ்சாலுமே அதில் வெற்றிங்கிற விஷயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் செயல்களில் ஒரு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். தந்தை வழியில ஆதாயங்கள் ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும். நீங்க நினைச்சதை விட நீங்க அடையறதுக்கு உண்டான
திறவுகோள் ஒரு வாய்ப்புங்கிறது 100% இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்க பேச்சும் செயலும் சிந்தனையும் வெற்றிக்கான முழு முதல் செயல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதுவும் சுக்கிரன் கேட்கவே வேண்டாம். உங்க ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் பம்பர் பிரைஸ் கண்டிப்பா கிடைக்கும். லாட்டரி சீட்டு, அதிர்ஷ்ட யோகம், புதையல் யோகம் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஆனி மாதத்துல உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்கிறது தான் உண்மை. நீங்க நீண்ட நாளா பணம் கொடுத்து வருமானு காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அவ்வளவுதானா இந்த பணம் திரும்பவே வராதான்னு வெக்ஸாயி நிக்கிறீங்க இல்லையா, அந்த பணம் சேஃப் அண்ட் செக்யூரா உங்க கையில வந்து நிற்கும். துலாம் ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி 7வது ராசி. திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் திருமணம் ஆகாம கஷ்டப்படக்கூடிய ராசி, திருமணத்துல அதிகமா கஷ்டப்படக்கூடிய ராசி. திருமணம்ங்கிற விஷயத்த கடமைக்காக பண்ணுமா, இல்ல நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்காக பண்ணுமா, நமக்காக பண்ணுமா, சந்தோஷம் இல்லாம பண்ணுமாங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா. ஆனா இந்த விஷயம் இந்த மாதத்துல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொருவருக்கும் குரு பலன் இல்லைன்னா கூட திருமணத்துக்கான யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் 100% ஏற்படும். கல்லூரியில விரும்பிய இடம், விரும்பிய சீட்டு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்றீங்க, நீண்ட காலம் அது நடக்காம இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்துல அதுக்கான முயற்சிகள் எடுத்து பாருங்க. நிச்சயம் 100% அதில் வெற்றி கிடைக்கும். உங்க சாதனை சிறப்பா இருக்கும். வேலை கிடைக்கல, வேலையில ஒரு திருப்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த வேலை நல்ல வேலையா கிடைக்கும். நல்ல பணத்தோடையும் நல்ல சம்பளத்தோடையும் நல்ல தன்னம்பிக்கையோடையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பர்ஃபெக்டான வேலை கிடைக்கும். வேலையில சுகம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், பணவரவு உண்டாகும், நிம்மதி உண்டாகும், ஒரு பிடிப்பு உண்டாகும். அதே நேரத்துல பர்மனண்டா உத்தியோகம் நிரந்தரம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிரந்தர தன்மையை உத்தியோகத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க துறையில நீங்க எந்த துறையா இருந்தாலும் சரி, காவல்துறையோ, அரசியலோ, கலைத்துறையோ, சினிமா துறையோ, மற்ற எந்த துறையில நீங்க இருந்தாலும் சரி, அந்த துறையில சாதிக்கிறதுக்கும் உங்க சாதனைகளை பிரதிபலிக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டத்தை தாண்டி உங்க முன்னேற்றத்துக்கான காலகட்டமா இருக்க போகுதுங்கிறது தான் உண்மை. உங்க செயல் எதுவா இருந்தாலும் அதுல வெற்றிங்கிற குறிக்கோளை நோக்கி சிறப்பாக செயல்படுவீங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கூட, பொருளாதாரம் போராட்டமாக இருக்குது, சவாலாக இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த பொருளாதாரம் மேன்மையை கொடுக்கும். அந்த பொருளாதாரத்தில் எதிர்பார்க்காத சந்தோஷம் கிடைக்கும். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா உங்களுடைய தேவைகள் என்னங்கிறத தாண்டி உங்கள் உயரம் என்ன, உங்கள் உழைப்பு என்ன, அதுக்கேற்ற மரியாதை என்னங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கும் தித்திப்பான சில செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும். சுற்றி உள்ளவங்களை மட்டும் ரொம்ப நம்பாதீங்க. ஒருத்தவங்களை நம்பி டிபெண்ட் பண்ணி இருந்து நீங்க வீணா போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க சுற்றி உள்ளவங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் தான் வரும். ரிஸ்க்குங்கிறது சாதாரணமானது கிடையாது. ஏற்கனவே நீங்க நிறைய அடிபட்டு பழகிருப்பீங்க. பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்க சந்திக்காத பிரச்சனையே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா தனிநபர தாக்குதல்ல இருந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் விட்டு வெளியில போய் ஏமாந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர் யாரா இருப்பாங்க? நம்ம எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி இவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது இவங்க நம்மளை தூக்கி போட்டுட்டு போறாங்களே அப்படிங்கிற வருத்தமெல்லாம் நிறைய கடந்த காலகட்டங்கள்ல நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். நிறைய இடத்துல நம்ம உழைச்ச காசு கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறோம் இல்லையா, நம்ம யாருக்காக தான் வாழறோங்கிற ஒரு கேள்வி ஒரு சிலருக்கு மனசுல எழுந்திருக்கும் இல்லையா. பெத்தவங்களுக்காக வாழறோமா, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்காக வாழறோமா, குழந்தைகளுக்காக வாழறோமா, இப்படி ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு மனசுல எழுந்திருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உடல் தொந்தரவு கொடுத்த செவ்வாய் மாறார். இதனால உங்களுக்கு பணிச்சுமை குறையும். ரியல் எஸ்டேட்ல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். சொத்து தகராறுகள் முடிவுக்கு வரும். முக்கியமா உடல் உபாதைகள் சரியாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இந்த மாதத்துல நீங்க சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு சரியான மாதம். தயங்காம எடுக்கலாம். செவ்வாய் இந்த மாதத்துல 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே குருவோட சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தோட இருக்கார். இந்த மாதம் முழுவதும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். விநாயக பெருமான அந்த அளவுக்கு வணங்குங்க, உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். 1, 5, 7 உங்களுக்கு அனுகூலமான நம்பரா இருக்கும். திங்கள் மற்றும் புதன்கிழமை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அதை விட தாண்டி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் நாளாக இருக்கும். நீங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்ற நாட்கள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்பினவங்க கெடமாட்டாங்க. ஆனால் அதிகம் நம்பினீங்கன்னா, அர்ப்பணிப்போடு இருந்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் ஏமாற்ற வாய்ப்பு இருக்கு. ஜூன் 24 திங்கட்கிழமை துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு வேணாலும் பூ வாங்கி கொடுங்க. இந்த வீடியோ பாக்குற பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, யாருக்கு வேணாலும் பூ வாங்கி கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த தினங்கள்ல பூ வாங்கி கொடுக்குறீங்களோ, மற்றவங்களுக்கு பூ வாங்கி தானம் பண்றீங்களோ, உங்களுக்கு ஆயுள் திருப்தியாகும். நீங்களும் வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆண்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களோ, இல்ல உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கோ, அல்லது கோவில்ல இருக்கக்கூடிய யாருக்காவது கூட
நீங்க பூ வாங்கி கொடுக்கலாம். இப்படி நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாசிட்டிவான சேஞ்சஸ் நிச்சயம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, மன நிம்மதி நிச்சயம் ஏற்படும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.